வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லன் தவாஸ் ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ற கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் நேம் என்னன்னு தெரியல, ஹிந்தியிலே இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட்றலான்ட்டு எல்லாம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தண்ணி? என்னடா குறுகுறுன்னு பார்க்குறானு பார்க்காதீங்க, எல்லாம் ஹிந்திலே இருக்கணும், புரியல, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பூரி ஆர்டர் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த 4 பூரி வந்து 90 ரூபா. இதுக்கு வந்து தண்ணிலாம் தரமாட்டாங்க, நம்ம தான் தண்ணி வாங்கிக்கணும். இந்த பெரிய பூரி வந்து 120 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த லாஸ்ட்டு போனோன்னா வேன் நிற்கும். அந்த வேனில் ஏறி தான் அந்த கோட்டைக்கு போகணும். அதுக்கு வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும் கண்டிப்பாக. நம்ம கூட ஒரு கைடு ஒருத்தர் வருவார். அப்படி கைடு தேவைன்னா 1500 ரூபாயாம். நீங்கள் கைடு இல்லாமையே போயிடலாம். வெயிலுக்கு தண்ணி. வாங்க வாங்க வாங்க. அவனோட கைடு முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே இதில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் இதுலையே வேனில் ஏறிட்டு நேராக அங்கே கொண்டு போய் உள்ளே இறக்கி விட்டு சுற்றி காட்டுவாங்க. சொல்லுவாங்க, ஒன்றா சொல்லுவாங்க. உட்காருங்கண்ணா, நான் லாஸ்ட்டு. உட்காருங்கண்ணா பின்னாடி. பார்த்தீங்கன்னா கோட்டையோட என்ட்ரன்ஸில் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். நிசா, கோட்டை எப்படி? Questa città è costruita proprio con la Enaria Rossa. L'Enaria Rossa i musulmani பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட கைடு. ஹிந்தியில் தான் சொல்லுவாராம். यहाँ बैठ के एक नया धर्म चलाया है, न्यू रिलीजन, दीने इलाही, सिंगल पीस, नो ज्वाइंट, डिफरेंट आर्किटेक्चर ऑफ दिस हैंड वर्क, नो मशीन कटिंग, ஒரே பீஸு. अभी मोबाइल दीजिए, वहाँ कर लीजिए, पूरा इसका फोटोग्राफ्स लेता हूँ. चलिए लाओ, இதேனா ஒரே கல்லா? लाओ, फिर तुम निकाल लेना और वीडियो चल जाए. सभी धर्मों पर डिजाइन, ये सभी हैंड वर्क में बने हैं. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மதத்தோட சிம்பிளாக symbols. ஆமாம்.
ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாரா? அதான் இதுதான் அந்த காலத்தில் போர் புரிஞ்ச இடம். இங்கேருந்து தான் போர் நடக்குமா. இந்த இடம் பேர் தான் சிக்ரின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேங்க்கு. இதில் தான் பணம் வச்சுக்கிற இடமா. ராமனை இப்படி வச்சு எடுத்து எல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிளி ஜோசியம் பார்க்குற இடமா. இந்த அக்பர் அந்த காலத்தில் இந்த இடத்துல தான் ஜோசியம் பார்ப்பாங்களாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆளுங்களை நிற்க வச்சு லூடோ கேம் விளையாண்டமா. அது எனக்கு தெரியும். यहाँ से लूडो स्टार्ट हुआ. यहाँ राजा बैठ के डाइस चलते थे. डाइस के ऊपर नंबर होता था. அதாவது राजा नंबर को इशारा देता था. गर्ल्स खड़ी होके डांस करती हुई चलती. ये उनके गाने के लिए था. वो राजा अकबर का पैलेस, वहाँ रहते थे अकबर. ராஜாவோட பேலஸ். मुस्लिम रानी का महल देखेंगे. आइए अंदर. இது எந்த இடமா? என்ன பாட்டு பாடுற இடமா? பாட்டு பாடுற இடமா? டான்ஸ் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடவா? அது மாதிரியான இடம். जोधा का अलग है, मरियम का अलग है, ये रुकैया बेगम का है. ये देखिए सर, कितना खूबसूरत वर्क किया. ये पर्शियन डिजाइन ताजमहल पे किया हुआ है. ये व्हाइट मार्बल के ताजमहल से 100 साल पुराना है सर. ये पहले बना है ताजमहल. ये अनार बनाए हुए थे. इधर अंगूर बनाए हुए. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சா சொல்லுங்க. டிசைனிங்லாம் நல்லா இருக்கு எல்லாம். इसके दोनों साइडों में पर्दा रहता है. बाहर इसके टॉयलेट बाथरूम हुआ हुआ है. तो यहाँ से जाती है और यही रास्ता अकबर के बेडरूम के लिए. பார்த்தீங்கன்னா இதுதான் அக்பரோட ஒய்ஃபுக்கு வந்து கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து குளிக்கிறதுக்காக சேகரித்த இடம். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே மனுஷன் அப்படி வாழ்ந்துருக்காரு. नीचे कारपेट पे बैठ के राजा खाना खाता. एक सीरियल बना था यहाँ उसका अकबर टीवी पे भी आता है. उस पर दिखाते हैं. ये यहाँ का बदल होता है. ये राजा का बेडरूम है. आइए गुलाब जल पानी रहता था पूरा ठंडाई होती. இது என்ன இடம்? 5.4 हाइट राजा का. पढ़ा लिखा नहीं था. இது என்ன இடம்? தூங்குற இடம். இது என்ன இடம்? அது இதான் ராஜா படுத்து தூங்குற கட்டில். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹீட் இருக்கு. எங்க ஒரு ஆளுக்கு போய் நில்றா தம்பி. இங்க எவ்வளோ ஹீட் இருக்குன்னு பார்ப்போம். ராஜா எப்படி இந்த நீ எடுத்துக்கிட்டு நான் போறேன். ராஜா எப்படி இந்த இடத்துல படுத்துருப்பாரு?
எடுத்துட்டேன். வா வா மூடிட்டு வா ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பிடிச்சி காட்டுங்களா, பிடிச்சி காட்டு. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருந்தோம். எடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க. व्हाइट वाले और टूल में उसका लिंक किसने काटा? अकबर के गुरु अकबर की पहले जो राजधानी दिल्ली, अकबर की 3 बीवी थी, मुस्लिम, हिंदू, क्रिश्चियन. अकबर को कोई बच्चा नहीं था. बच्चे की अकबर दिल्ली से समय पहले राजस्थान में गए थे. राजस्थान में गए अजमेर. இதில் முக்கியமானது என்னென்னா இது உள்ள சமாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொண்ணுங்களோட தான். லேடிஸ் சமாதி இது ஃபுல்லாக. இது முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கும். இது அவுட் சைடில் காட்டியிருப்பேன், அதை நான் சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆம்பளைங்களோட சமாதியம், இங்கே வாழ்ந்தவங்களோடது எல்லாம். ஒன்று சொல்கிறாரு, वो सुरंग को 500 साल हो गया, 500 साल पूरा बंद है. आइए இது என்னது? சுரங்கமா? 500 வருஷம் ஆச்சு. குழந்தை சமாதியா இருக்கும். யாரு? நிசாவா? 500 வருஷம் ஆச்சா இதை செய்ய. 500 வருஷமா? அந்த குகையை இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெண்களோட சமாதி, ஃபுல்லாக பெண்களோட சமாதி இதெல்லாம். இதுதான். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ஆண்களோட சமாதி. ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் இதுதான் ஆண்களோட சமாதி. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅದಾಗ ಏನು ಮಾಡೋ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ದಕ್ಷಿಣ கோட்டை இதை பற்றி பொசிக்கிறி நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து பாய் சிக்கிரி. இந்த இடத்து பேர் சிக்கிரி. சந்திக்க வேண்டாம். எப்போ வருவோம் தெரியல. இடத்த சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பார்த்துட்டா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.